அன்பு குழந்தைகளே, அருமை சகோதரிகளே, சகோதரர்களே, நண்பர்களே, சான்றோர்களே, அனைவருக்கும் வணக்கம். சுந்தரம், யோகக்ஷேமம், புதுச்சேரி. இன்று நாம் காண இருப்பது திருக்குறட் குமரேச வெண்பா 599. புலியும் யானையும். இதோ அந்த வெண்பா. 10 தலையானும் பாய்ந்து ஏன் சடாயு வந்து கொத்தப் பயந்தான் குமரேசா, மெத்தப் பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலி தாக்குறின். இதன் பொருள்: குமரேசா, சடாயு வந்து பாய்ந்து தாக்கிய போது அடலாற்றலுடைய ராவணனும் ஏன் பயந்து நிலை குலைந்தான் எனின், யானை பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் புலி தாக்குறின் வெறுவும் என்க. யானையினும் புலி உருவத்தில் சிறியது, கூரிய கொம்புகள் இல்லாதது, தன்னினும் பெரியதும் உடல்வன்மை மிக்கதும் படைவலி வாய்ந்ததும் ஆகிய மத யானையை எளிதே புலி வென்றுவிடும். இதன் வெற்றிக்கு காரணம் உள்ளத்தின் ஊக்கமே. அதன் தோல்விக்கு ஏது என்ன? நெஞ்சில் ஊக்கம் இல்லாமையே. பருத்த தேகமும் வாள் வேல் முதலிய ஆயுதங்களும் உடையவன் ஆயினும் ஊக்கம் இல்லையானால் அவன் கோழையாய் இழிந்துபடுவன். பருவ உருவங்களில் சிறியவன் ஆயினும் வேறு ஆயுதம் இளனாயினும் ஊக்கம் உடையவன் எவரையும் தாக்கி வென்று விடுவன். இந்த உண்மையை இதில் நுண்மையாக அறிந்து கொள்கிறோம். கூறிய உவமானம் கூறாததையும் குறிப்பாக உணர்த்தி நிற்றலால் பிரிது மொழிதல் என்னும் அலங்காரம் இதில் மருவி உள்ளது. கேட்டமைக்கு நன்றி, மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம் எமது அடுத்த காணொளிகளில். வணக்கம்.